அவர்களை புகழவா என்று கேட்ட பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை. நீங்கள் புகழுங்கள், உங்களுடைய வாயிலே உள்ள பல்லு கொட்டி போகாது என்பதாக புகழ்வதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரவேற்றார்கள். எனவே அவ்வாறு பாடப்பட்ட அந்த பாடலிலே சொல்லப்படக்கூடிய 4 விடயங்கள் தான் இந்த மௌலித் கிதாபுகளிலே காணப்படுகின்றது. அதனோடு சேர்த்து 5வது விடயமாக ஒவ்வொரு பைத்திலேயும் துஆக்கள் கேட்கப்படுகின்றன. எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக, எங்களுடைய கஷ்டங்கள் இல்லாமல் போவதற்காக, எங்களுக்கு பரக்கத்து ஏற்படுவதற்காக, சோதனைகள் இல்லாமல் போவதற்காக அதிகமான பைத்துகளிலே நபிகள் நாயகம் அதிகமான பைத்துகளிலே துஆக்கள் கேட்கப்படுகின்றது. எனவே இந்த 5 விடயங்களையும் உள்ளடக்கியதாகத்தான் ஒவ்வொரு மௌலித் கிதாபும் இருக்கின்றது. எனவே இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அங்கீகரிக்கப்பட்ட விடயம், அவர்கள் வரவேற்ற விடயம் என்பதை நாங்கள் புரிய வேண்டும். இதே இந்த பாடலை ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னிலையிலே பாடிய பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக துஆ கேட்டார்கள். இந்த ஹஸ்ஸானுக்கு யா அல்லாஹ் நீ ரஹ்மத்து செய்வாயாக என்று துஆ கேட்டார்கள். அப்படியானால் நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழும் போது நிச்சயமாக எங்களுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைக்கிறது என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எனவே அந்த அடிப்படையிலே இந்த சுப்ஹான மௌலிதிலே வரக்கூடிய ஹிகாயத்துக்களிலே ஆரம்பமாக பேசக்கூடிய விடயத்திலே ஒரு முக்கியமான விடயம்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒளியினால் ஆனவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நூரை பற்றி பேசப்படுகின்றது. அதிலேயும் முதலாவதாக அல்லாஹு தஆலா படைத்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒளியைத்தான் முதலாவது படைத்தான் என்று வரக்கூடிய இந்த ஹதீஸுகள் இங்கே சொல்லப்படுகின்றது. நாங்கள் இந்த நேரத்திலே இந்த ஹதீஸ் எந்த அளவுக்கு ஆதாரபூர்வமானது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நூறு தான் முதலாவது படைக்கப்பட்டது, அவர்களுடைய ஒளிதான் முதலாவது படைக்கப்பட்டது என்பதற்கான நாங்கள் முக்கியமான சில ஆதாரங்களை நாங்கள் பார்ப்போம். அதிலே இங்கே சொல்லப்படக்கூடிய ஒரு ஹதீஸ் தான் அவ்வலுமா ஹலக்கல்லாஹு நூறு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதாவது அல்லாஹு தஆலா முதலாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நூரைத்தான் படைத்தார். அதாவது ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ் முதலாவது படைக்கப்பட்ட படைப்பு எது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கின்றார்கள். அப்பொழுது கேட்ட பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், முதலாவதாக அல்லாஹு தஆலா படைத்தது உங்களுடைய ஒளியைத்தான், எனது ஒளியைத்தான் படைத்தான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அவர்களுடைய படைப்பின் ஆரம்பத்தை பற்றி அவர்களே தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள். இந்த ஹதீஸை நாங்கள் முன்வைக்கின்ற பொழுது இது ஹதீஸே கிடையாது, இதற்கு ஆதாரமே கிடையாது, இந்த ஹதீஸ் எந்த கிதாபிலையும் கிடையாது என்று ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கக்கூடிய பலரை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். சில ஆலிம்களும் அவ்வாறு சொல்கின்றார்கள், இந்த ஹதீஸ் எந்த கிதாபிலையும் இடம்பெறவில்லை, இதற்கு ஆதாரம் எதுவும் இல்லை, இந்த ஹதீஸ்களை சொல்லக்கூடாது, இதெல்லாம் ஒரு இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் என்றெல்லாம் பேசக்கூடிய பரவலான கருத்துக்களை நாங்கள் பார்க்கின்றோம். இதிலே ஒரு விடயத்தை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒளிதான் படைக்கப்பட்டது என்பதற்கு இந்த ஹதீஸ் மட்டும் ஆதாரம் அல்ல. இந்த ஹதீஸ் அல்லாத இன்னும் பல ரிவாயத்துகள் இருக்கின்றது, இன்னும் பல ஹதீஸ்கள் இருக்கின்றது. அந்த ஹதீஸ்கள் அனைத்திலேயும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் முதலாவதாக படைக்கப்பட்டார்கள் என்பதற்கு நிறைய ஆதாரங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த விடயத்திலே நாங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒளிதான் முதலாவது படைக்கப்பட்டது என்ற அந்த நம்பிக்கை சூஃபியாக்களாகிய எங்களிடத்திலே இருக்க வேண்டும். எங்களுடைய இமாம்கள் அதைத்தான் சொல்லி தந்திருக்கின்றார்கள். முதலாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒளிதான் படைக்கப்பட்டது, அந்த ஒளியிலிருந்துதான் ஏனைய அனைத்து வஸ்துக்களும் பொருட்களும் படைக்கப்பட்டது என்ற அந்த நிலைப்பாட்டை தான் எமக்கு சூஃபியாக்கள் சொல்லி தந்திருக்கின்றார்கள். அதே நிலைப்பாட்டுக்குரிய பல ஆதாரங்கள் இருக்கின்றது. அதிலே நாங்கள் முதலாவதாக இந்த அவ்வலுமா ஹலக்கல்லாஹு நூர நபியிக்க யா ஜாபிர், ஜாபிரே ரலியல்லாஹு அன்ஹு
அல்லாஹு தஆலா முதலாவது உங்களுடைய நபியுடைய ஒளியைத்தான் முதலாவது படைத்தான் என்ற இந்த ஹதீஸை நாங்கள் பார்க்கும் பொழுது முற்காலத்து அறிஞர்கள் இந்த ஹதீஸ் முசன்னஃப் அப்துர் ரஸாக் என்று சொல்லக்கூடிய ஹிஜ்ரி 2வது 3வது நூற்றாண்டில் எழுதப்பட்ட அந்த ஹதீஸ் கிதாபிலே காணப்படுகின்றது. இமாம் அப்துர் ரஸாக் என்று சொல்லக்கூடிய புகாரி இமாமை போல முஸ்லிம் இமாமை போல ஒரு ஹதீஸ்களை தொகுத்த ஒரு இமாம் தான் இமாம் அப்துர் ரஸாக் ரஹிமஹுல்லாஹ். அவர்களுடைய அந்த முசன்னஃப் என்ற கிதாபிலே இந்த ஹதீஸ் வருவதாக பல உலமாக்கள் பேசியிருக்கின்றார்கள். முற்காலத்து உலமாக்கள் அவருடைய கிதாபுகளை எழுதி வைத்திருக்கின்றார்கள். இதிலே உள்ள பிரச்சனை என்னவென்றால், தற்பொழுது அச்சிடப்படக்கூடிய தற்பொழுது காணப்படக்கூடிய அந்த முசன்னஃப் அப்துர் ரஸாக்குடைய அந்த கிதாபிலே இந்த ஹதீஸ் கிடையாது. தற்பொழுது அச்சிடப்படக்கூடிய பாவனிலே இருக்கக்கூடிய அந்த முசன்னஃப் அப்துர் ரஸாக்கிலே இந்த ஹதீஸ் கிடையாது. இந்த ஹதீஸ் இல்லாததன் காரணமாக அவர்கள் அதை இல்லை என்று சொல்கின்றார்கள். இதை நம்பித்தான் அப்படி கிடையாது, முசன்னஃப் அப்துர் ரஸாக்கிலே அந்த ஹதீஸ் இடம்பெறுகிறது என்று சொன்னாலும் அது அதிலே கிடையாது, அதனால் இதை நம்பக்கூடாது என்று பேசக்கூடிய ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்கின்றோம். இதிலே நாங்கள் ஒரு முக்கியமான விடயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இந்த முசன்னஃப் அப்துர் ரஸாக்குடைய தற்பொழுது அச்சியிலே இருக்கக்கூடிய அந்த கிதாபிலே சில ஆரம்ப பகுதிகள் கிடையாது. அந்த முசன்னஃப் அப்துர் ரஸாக்குடைய ஆரம்ப பகுதிகள் அந்த அச்சிடப்பட்ட கிதாபிலே கிடையாது. அந்த அச்சிடப்பட்ட கிதாபிலே முசன்னஃப் அப்துர் ரஸாக்குடைய கிதாபு அந்த கிதாபை தொடங்குகின்றது காதை மசூ செய்யக்கூடிய பாடம். அது கிதாபுடைய ஆரம்பமே தொடங்குகிறது காதை மசூ செய்யக்கூடிய பாடம். உதுவுடைய பாடத்திலே காதை மசூ செய்யக்கூடிய பாடம். அப்படி என்றால் காதை மசூ செய்யக்கூடிய பாடம் என்றால் அதற்கு முன்னால் உதுவுடைய மற்ற பகுதிகள் எங்கே? அதற்கு முன்னால் ஈமான் சம்பந்தமாக பேசப்பட்ட ஹதீஸ்கள் எங்கே? அவைகள் அனைத்தும் இந்த பதிப்பிலே கிடையாது. எனவே இவ்வாறு நிறைய ஹதீஸ்கள் இல்லாமல் போயிருக்கின்றன. இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு ஹதீஸை புகாரியிலே வருவதாக பல இடங்களிலே சொல்லுகின்றார்கள். ஆனால் தற்பொழுது நாங்கள் பார்க்கக்கூடிய அந்த புகாரியிலே அந்த ஹதீஸ் கிடையாது. ஏன்? இவ்வாறு முற்காலத்திலே இந்த எழுதுவதற்குரிய பிரிண்ட் பண்ணுவதற்குரிய வசதிகள் பெருவாக இருக்கவில்லை. அவ்வாறு இல்லாததன் காரணமாக நிறைய ஹதீஸுகள் காணாமல் போயிருக்கின்றன. எனவே அந்த அடிப்படையிலே இந்த ஹதீஸும் அவ்வாறு காணாமல் போன இல்லாமல் போன ஒரு ஹதீஸை அல்லாமல் இதை ஹதீஸ் கிடையவே கிடையாது என்று யாருக்கும் சொல்ல முடியாது. எப்படி இல்லாமல் போன ஒரு விடயத்தை எப்படி ஹதீஸே கிடையாது என்று சொல்லலாம்? எனவே இதை நாங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்பொழுது அச்சிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த முசன்னஃப் அப்துர் ரஸாக்கிலே காதை மசூ செய்தல் அந்த பாடத்தில் இருந்தான கிதாபு தொடங்குறதே தவிர அதற்கு முன்னால் உள்ள பாடங்கள் எதுவுமே கிடையாது. இதை அந்த கிதாபை அச்சிட்ட அந்த அச்சகம் கூட அவர்களே சொல்கின்றார்கள், இதிலே ஒரு பகுதி விடுபட்டிருக்கின்றது. இவ்வாறு அந்த விடுபட்ட பகுதியிலே தான் இந்த ஹதீஸ் இருக்கிறது என்பதை நாங்கள் புரிய வேண்டும். அதை எப்படி சொல்வது? ஹிஜ்ரி 10வது நூற்றாண்டிலே கிட்டத்தட்ட 450 வருடங்களுக்கு முன்னாலே 10வது நூற்றாண்டிலே எழுதப்பட்ட ஒரு பிரதி ஆப்கானிஸ்தானிலே கிடைக்கப்பட்டது. ஹிஜ்ரி 10ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட ஹிஜ்ரி 950 எழுதப்பட்ட ஒரு பிரதி ஆப்கானிஸ்தான் போன்ற பகுதியிலே இருந்து அறிஞர்கள் கண்டெடுத்தார்கள். அந்த பகுதியிலே அவர்கள் கண்டெடுத்த அந்த பகுதியிலே இந்த அவ்வளுமா ஹலகல்லாஹு நூறு நபிக யா ஜாபிர் என்று வரக்கூடிய அந்த ஹதீஸ் அதிலே இருக்கின்றது. அந்த கண்டெடுக்கப்பட்ட அந்த பிரதியிலே இருக்கின்றது. அது அல்லாமல் அந்த காதை மசூ செய்யும் வரை விடுபட்ட அந்த 17 பாடங்களும் அந்த கிதாபிலே இருக்கின்றது. எனவே முன்னைய இமாம்கள் சொன்னது போல இது முசன்னஃப் அப்துர் ரஸாக்கிலே இடம்பெறுகிறது என்று சொன்னது போல இந்த பிரதி எமக்கு அதை எடுத்து காட்டுகின்றது. எனவே அந்த அடிப்படையிலே இந்த ஹதீஸ் முசன்னஃப் அப்துர் ரஸாக்கிலே இருக்கின்றது. அதனுடைய அறிவிப்பு தொடரை நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த ஹதீஸை வரக்கூடிய அதனுடைய சனதை பார்க்கும் பொழுது அறிவிப்பு தொடரை பார்க்கும் பொழுது அது ஒரு சஹீஹான ஒரு அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு சஹீஹான சனதாக அறிவிப்பு தொடராக இருக்கிறது என்பதை அறிய முடிகின்றது. எனவே அந்த அடிப்படையிலே இந்த ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நூரைத்தான் முதலாவது படைக்கப்பட்டது என்பதற்குரிய இந்த ஹதீஸ் முஸன்னஃப் அப்துர் ரஸாக்கில் இடம்பெறுகிறது. எனவே இது ஒரு தெளிவான விடயம் என்பதை நாங்கள் புரிய வேண்டும். எனவே இது மட்டுமல்ல, நான் ஆரம்பத்திலே சொன்னேன்,
இவ்வாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒளிதான் முதலாவது படைக்கப்பட்டது என்பதற்கு இந்த ஹதீஸ் மட்டுமல்ல, இன்னும் பல ஹதீஸ்களை, இன்னும் பல ஆதாரங்களை எங்களால் பார்க்க முடிகின்றது. அப்படியான ஒரு சில தகவல்களையும் நான் முன்வைக்கின்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொன்னார்கள், அவர்களிடத்திலே சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் எப்பொழுது நபியாக அனுப்பப்பட்டீர்கள்? அவர்களிடத்திலே சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், நீங்கள் எப்பொழுது நபியாக அனுப்பப்பட்டீர்கள் என்று கேட்ட பொழுது அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை களிமண்ணையும் தண்ணீரையும் ஊற்றி அவர்களை படைக்கப்படக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே நான் நபியாக இருந்தேன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது பல கிதாபுகளில் இடம்பெற்ற ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸ் ஆகும். அப்படியானால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்படுவதற்கு முன்னரே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டார்கள் என்றால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னரே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பது இந்த ஹதீஸின் மூலமாக தெரிய வருகின்றது. இப்பொழுது உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைப்பதற்கு முன்னரே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படைக்கப்பட்டிருந்தால், அவர்கள் தானே அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் அவர்கள் இறுதியாகத்தானே பிறந்தார்கள். அவ்வாறு பிறந்தவர்களாக இருப்பார்களே, ஆனால் எப்படி அவர்கள் முதலாவது படைக்கப்படலாம் என்ற ஒரு கேள்வி வரலாம். இதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். நாங்கள் எல்லோரும் தெரிந்த ஒரு விடயம்தான், நாங்கள் இந்த உலகத்துக்கு வருவதற்கு முன்னால் நாங்கள் எல்லோரும் ஆலமுல் அர்வாஹிலே இருந்தோம். நாங்கள் எல்லோரும் ஆலமுல் அர்வாஹிலே இருந்தோம். அதாவது ரூஹுகள் என்று சொல்லக்கூடிய அந்த ஆலமுல் அர்வாஹிலே நாங்கள் இருந்தோம். அவ்வாறு ரூஹுகளாக இருந்ததன் பின்னால் அதற்கு பிறகுதான் நாங்கள் இந்த உலகத்துக்கு வந்தோம். எனவே இவ்வாறு அந்த ரூஹுகளாக இருந்த சந்தர்ப்பத்திலே அந்த ரூஹுகளிலே முதலாவதாக படைத்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான். அதற்கு பின்னர் தான் ஏனைய ரூஹுகள் படைக்கப்பட்டது. அதுக்கு பின்னர் தான் இந்த உலகத்தில் உள்ள அனைத்தும் படைக்கப்பட்டது. எனவே இந்த ஹதீஸின் மூலமாகவும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் களிமண்ணுக்கும் தண்ணீருக்கும் இடையிலே அவர்கள் படைக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது அந்த நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டிருந்தார்கள் என்ற ஆதாரத்தின் மூலம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் முதலாவது படைப்பு என்பது தெரிய வருகின்றது. இன்னொரு ஹதீஸிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குன்து அவ்வலன் நபியீன ஹல்கன் வஆகிரஹும் பஅஸன். அதாவது நபிமார்களிலே முதலாவதாக படைக்கப்பட்டது நான் தான். நபிமார்களிலே முதலாவதாக படைக்கப்பட்டது நான் தான். ஆனால் முதலாவதாக நான் படைக்கப்பட்டாலும் இந்த உலகத்துக்கு நான் இறுதியாக நபியாக அனுப்பப்பட்டேன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படியானால் எல்லா நபிமார்களுக்கு முன்னிலையிலேயும் எல்லா நபிமார்களுக்கு முன்னரும் நான் தான் முதலாவது படைக்கப்பட்டேன் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது ஆதாரபூர்வமான ஹதீஸ். இந்த ஹதீஸை பல இமாம்கள் ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸாக சொல்லியிருக்கிறார்கள். எனவே அந்த முதல் படைப்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூறு என்பதற்கு இங்கே 3 ஹதீஸ்களை நான் சொல்லியிருக்கின்றேன். இப்பொழுது நான் 3 ஹதீஸை நான் சொல்லியிருக்கின்றேன். எனவே அந்த ஒரு ஹதீஸ் மட்டுமல்ல, இந்த 3 ஹதீஸை நான் சொல்லியிருக்கின்றேன். அது மட்டுமல்ல, இன்னொரு ஹதீஸிலே வருகின்றது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிராஜுக்கு சென்ற சந்தர்ப்பத்திலே அவர்கள் அல்லாஹு தஆலாவோடு உரையாடினார்கள். அவர்கள் அல்லாஹு தஆலாவோடு பேசினார்கள். அந்த பேசிய நேரத்திலே அல்லாஹு தஆலா சொன்னதாக வரக்கூடிய அந்த வசனத்திலே பேசிய அந்த வார்த்தையிலே வருகிறது, அஸ்ஸலாமு அலைக்க யா அவ்வலு அஸ்ஸலாமு அலைக்க யா ஆகிரு. முதலாமவராகிய உங்களுக்கு சலாம் உண்டாவதாக, இறுதியானவராகிய உங்களுக்கு சலாம் உண்டாவதாக என்று அந்த ஹதீஸிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே இந்த ஆதாரங்கள் அனைத்தையும் வைத்து பார்க்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒளியினால் ஆனவர்கள், அவர்களுடைய ஒளிதான் முதலாவதாக படைக்கப்பட்டது என்பது மிக தெளிவாக தெரிகின்றது. அந்த விடயங்களைத்தான் இந்த சுப்ஹானல்லாஹிலே வரக்கூடிய இந்த முதலாவது, இரண்டாவது, மூன்றாவது ஹிகாயத்துகளிலே பைத்துக்களிலே மிகவும் தெளிவாக எமக்கு சொல்லித் தருகின்றார்கள். அதிலேயும் இன்னொரு ஹதீஸை நான் ஞாபகப்படுத்த வேண்டும். அந்த ஆலமுல் அர்வாஹிலே எல்லோரும் ரூஹுகளாக இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அங்கிருந்த அந்த ரூஹுகளை பற்றி விளங்கப்படுத்தி காட்டினான். இதிலே ஒவ்வொருவரையும் பற்றி விளங்கப்படுத்தினான்.
அவ்வாறு விளங்கப்படுத்திக் கொண்டிருக்கும் பொழுது அங்கே ஒரு இடத்திலே ஒரு ஒளி வீசிக் கொண்டிருந்தது. அங்கே ஒரு இடத்திலே ஒளி வீசிக் கொண்டிருந்தது. அப்பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள் அல்லாஹ் தஆலா இடத்திலே, யா அல்லாஹ், அது யார்? அந்த ஒளி வீசக்கூடியவர் யார்? அப்பொழுது அல்லாஹ் தஆலா சொன்னான், அதுதான் உங்களுடைய பரம்பரையிலே வரக்கூடிய நபி அஹ்மத். அவர்தான் முதலாவது நபி, அவர்தான் முதலாவது நபி அஹ்மத், அவர்தான் முதலாமவரும், அவர்தான் இறுதியானவரும் என்பதாக அந்த ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த அடிப்படையிலே நான் இந்த இடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நூறு தான் முதலாவது படைக்கப்பட்டது என்பதற்கு 4 ஹதீஸ்களை நான் இங்கே சொல்லியிருக்கின்றேன். எனவே இவை அனைத்தும் ஆதாரபூர்வமான ஹதீசுகள், ஆதாரமற்ற ஹதீசுகள் கிடையாது. இவைகள் அனைத்தும் ஆதாரமான ஹதீசுகள் என்பதை நாங்கள் புரிய வேண்டும். இதுல இன்னொரு விடயத்தை சொல்லி நான் முடித்துக் கொள்கின்றேன். அதாவது அல்லாஹு தஆலாவுடைய ஒளியில் இருந்துதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒளி படைக்கப்பட்டது என்று ஒரு ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. அல்லாஹு தஆலாவுடைய ஒளியிலிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒளி படைக்கப்பட்டது என்று ஒரு ஹதீஸிலே சொல்லப்படுகின்றது. இந்த ஹதீஸை சிலர் பிழையாக விளங்கிக் கொள்கின்றார்கள். இதிலே நாங்கள் விளங்க வேண்டும், அந்த ஒளி என்று சொன்னால் என்ன? அநேகமான மக்கள் நினைக்கின்றார்கள் ஒளி என்றால் இந்த வெளிச்சம், இந்த சூரியனுடைய வெளிச்சம், இந்த பல்புடைய வெளிச்சம். இவ்வாறு அல்லாஹு தஆலா அப்படி வெளிச்சமானவன், அந்த வெளிச்சத்தில் இருந்துதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வெளிச்சத்தையும் படைத்தான் என்று சிலர்கள் நம்புகின்றார்கள். இப்படி யாராவது நம்புவார்களே ஆனால் அது குஃபுரை ஏற்படுத்திவிடும். அல்லாஹு தஆலா இந்த வெளிச்சமானவன், அல்லாஹு தஆலா சூரியனுடைய வெளிச்சத்தை போன்றவன், அல்லாஹு தஆலா சந்திரனுடைய வெளிச்சத்தை போன்றவன், அல்லாஹு தஆலா இந்த பல்புடைய வெளிச்சத்தை போன்றவன் என்று யாராவது அல்லாஹு தஆலாவை ஒரு படைப்புக்கு யாராவது ஒப்பாக்கினால் அவர் காஃபிராகி விடுவார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. எனவே இதிலே நாங்கள் நூறு என்று சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய நூறிலிருந்து படைக்கப்பட்டார்கள் என்று சொல்லும் பொழுது அதை நாங்கள் இந்த வெளிச்சம் என்று நம்பக்கூடாது. மாறாக அங்கே அல்லாஹ்வுடைய அந்த நூறு என்று சொல்லக்கூடியது ஒரு பண்பு, அது ஒரு பொருள் அல்ல, அது ஒரு பொருள் அல்ல, அது ஒரு பண்பு. அதாவது நூறு என்று சொல்லப்படக்கூடியது அது தன்னிலையும் பிரகாசமானது, அடுத்தவரையும் பிரகாசப்படுத்தக்கூடிய ஒரு பண்புக்குத்தான் நூறு என்று சொல்லப்படுகிறது தவிர இந்த வெளிச்சம், இந்த ஒளி என்ற பொருள் அல்ல என்பதை நாங்கள் புரிய வேண்டும். அதே போன்றுதான் இதிலே சொல்லப்படக்கூடிய விடயம், அல்லாஹு தஆலாவுடைய அந்த தாத்தில் இருந்து, அல்லாஹு தஆலாவில் இருந்து இந்த உலகம் வந்தது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூறு வந்தது என்று சொல்கின்றார்கள். இதிலே அல்லாஹு தஆலாவுடைய தாத் என்று சொல்லும் பொழுது அல்லாஹு தஆலாவுக்கு உடம்பு கிடையாது, அல்லாஹு தஆலாவுக்கு அளவோ சைஸோ பருமனோ கிடையாது. ஆனால் இவர்கள் சொல்லுகின்றார்கள் அந்த அல்லாஹ்வுடைய தாத்திலிருந்து தான் இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூர் வந்தது என்று சொல்கின்றார்கள். இதுவும் பிழையான ஒரு குஃபுரான ஒரு கருத்தாகும். ஏன்? அல்லாஹு தஆலாவுடைய அந்த தாத்திலிருந்து பகுதி பகுதிகள் கிடையாது, அல்லாஹு தஆலாவுடைய அந்த தாத்தை பிரிக்க முடியாது. அப்படி யாராவது பிரிக்க முடியும் என்று சொன்னால் அந்த அல்லாஹ்வுடைய தாத்திலிருந்து வந்த அந்த பொருளும் அது இறைத்தன்மை உள்ளதாக இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா எப்படி அழிய மாட்டானோ அவனிலிருந்து வந்த அந்த பொருளும் அழியக்கூடாது. அல்லாஹு தஆலா எப்படி சக்தி உள்ளவனாக இருக்கின்றானோ அதே போன்று அந்த பொருளும் சக்தி உள்ளதாக இருக்க வேண்டும். எனவே அப்படி கிடையாது, நாங்கள் எல்லோரும் அழியக்கூடியவர்கள். எனவே அல்லாஹ்வுடைய அந்த தாத்தில் இருந்துதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூறு வந்தது, அதிலிருந்து தான் இந்த உலகம் படைக்கப்பட்டது என்பதை நாங்கள் சரியாக விளங்க வேண்டும். இவ்வாறு விளங்கக்கூடாது. அதாவது அல்லாஹ்வுடைய தாத்தில் இருந்து, உதாரணமாக மனிதனுடைய கையில் இருந்து ஒரு பகுதியை கலட்டி எடுத்து கொடுப்பது போல, அல்லது தகப்பனுடைய இந்திரியத்துளியின் மூலமாக ஒரு பிள்ளை உருவாகுவது மூலமாக அல்லாஹ்விடமிருந்து வந்தார்கள் என்று யாரும் நம்பக்கூடாது. அவ்வாறு நம்பினால் அது குஃபரை ஏற்படுத்தும், அது இணை வைத்தலை ஏற்படுத்தும், அது ஈமானை பறித்துவிடும். மாறாக அல்லாஹு தஆலாவுடைய அந்த வல்லமையின் மூலமாக, அல்லாஹ்வுடைய அந்த நாட்டத்தின் மூலமாக, அல்லாஹ்வுடைய அந்த சக்தியின் மூலமாகத்தான் அவன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூரை படைத்தான். அல்லாஹு தஆலாவுடைய குதிரத்தின் மூலமாகத்தான் படைத்தான். அதற்குத்தான் நாங்கள் அது அல்லாஹ்விடமிருந்து வந்தது என்று சொல்கின்றோம். எனவே இந்த விடயங்கள் சற்று ஆழமாக விளங்கப்படுத்த வேண்டியவை. எனவே நான் சுருக்கமான விடயத்தை நான் சொல்லியிருக்கின்றேன். எனவே நாங்கள் இத்தோடு இதை நிறைவுபடுத்த வேண்டி இருப்பதால் நான் இந்த விடயத்தை முடித்துக் கொள்கின்றேன். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நூறு தான் முதலாவது படைக்கப்பட்டது என்பதை நாங்கள் உறுதியாக நம்ப வேண்டும். அவர்கள் தான் முதல் படைப்பு, அவர்களுடைய ஒளிதான் முதலாவது படைக்கப்பட்டது என்பதை சூஃபியாக்களாக நாங்கள் கட்டாயம் அதை சரியாக விளங்க வேண்டும். எங்களுடைய அகீதா அதுதான். எங்களுடைய வலீஃபாவை எடுத்தாலும் அங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூரை பற்றி பேசப்படுகின்றது.
ஏனைய சலவாத்துக்களை எடுத்தாலும் அங்கே அதை பற்றி பேசப்படுகின்றது. அனைத்து மௌலிது கிதாபுகளையும் எடுத்தாலும் அங்கேயும் அதை பற்றி தான் பேசப்படுகின்றது. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு நூறு தான் முதலாவது படைக்கப்பட்டது என்பதை நாங்கள் அதுதான் முதல் படைப்பு என்பதையும் ஆணித்தரமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இறுதியாக இந்த சுப்ஹான் மௌதிலே சொல்லப்படக்கூடிய அனைத்து விடயங்களும் அது மார்க்கத்துக்கு உட்பட்டது, அது குர்ஆனுக்கு உட்பட்டது, அது ஹதீஸுக்கு உட்பட்டது, இமாம்களுடைய கருத்துக்கு அது உட்பட்டது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இதிலே எந்த விதமான சிறுக்கும் கிடையாது, இதிலே எந்த விதமான வழிகேடும் கிடையாது, ஹதீஸிலே இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸுகளோ எதுவுமே இதிலே கிடையாது. எனவே இந்த விடயத்தை நாங்கள் சரியாக விளங்கி அதன் அடிப்படையிலே செயல்படுவதற்கு அல்லாஹு தஆலா எம் அனைவருக்கும் துணை புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். Allah